ඒන් කරලා තමයි ඒ වගේ තමයි විශේෂයෙන්ම මට කියන්න බෝනස් එක. ඔයාලට මතකද මම කලින් අපි වැඩසටහනක බෝනස් දෙන්නේ නැහැ කිව්වා. ඇත්තටම දැන් කුවේට් යන කට්ටියට බෝනස් දෙන්නේ. ඒකට අපි අර YouTube නාලිකා කරන රටවිරෝ කියලා ඒගොල්ලන්ට ස්තුතිවන්ත වෙන්න. ඒගොල්ලෝ මඩත් ගහනවා සමහරට මේ ළඟදී මඩත් මලයක් ගහලා තමයි බොරු චෝදනාවක් කරලගෙන. ඇත්තටම එයාලා තමයි හඬ නැගුවේ. එයාලා හඬ නැගුවා. ඒ හඬ ඔස්සේ අපි පොරින් ඒජන්ට් අපි හඬ නැගුවා. අනිවාර්යෙන් දෙන්න ඕනේ අපි அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் தான் உங்கள் சர்ஃபான் BA vlog. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். போனஸ் குவைத் நாட்டில் போனஸ் அப்படின்ற ஒன்று இல்லை, கொடுக்க மாட்டோம் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பைத்தியமா போனஸா? போனஸ்ன்றதை கேட்டாலே அடிதான் விழும் அப்படின்னு ஒரு டைமில் திட்டினவர் தான் சார். නිචෙද්ද බුක් කරන්න පුළුවන්. බාබුගේ ප්‍රතිචාරය මොන වගේ වේද? දැන් ඔය මම කියන්නේ ආදම මම කියන්නේ හවුස් ඩ්‍රයිවර් කෙනෙක්. එක තැනකදී විවේචනය නෙවෙයි, තම අවස්ථාවක් හදලා දෙන්න ඕන. ඕකන්ට පිස්සු මොලේ නැති මියලා. මොකද්ද පළවෙනි අර කරන්න ඕන? ඒ කොහෙක්වත් ඉන්න කක්කුට්ටෝ ගෑගෙවට දෙන්නේ නැහැ. මේ ප්‍රශ්නේ සංවේදීකේ. ලෝයස්ලත් කිව්වා අරාබි රටවල් වල ගිහිල්ලා රඟන්න කරන්න අරවා ඉල්ලන්න මේව ඉල්ලන්න බෑ. මේ ප්‍රශ්න සමාජය මත පිට අරගෙන ආවිල්ලා අපි මස් කඩකාරයෝ. අපි කාගේ මස් දෙන්නේ කොහොමද? ඒක අනිවාර්ය නීතියක් කරන්න ඕනේ. එග්‍රීමන්ට් එක නිකන් තිබ්බට හරියන්නේ නැහැ නේ. පිලිපීන් වලට හම්බ වෙනවා. පිලිපීන් වලට හම්බ වෙනවා. පිලිපීන් වලට හම්බ වෙනකොට කොහෙවත් ඉන්න කක්කුට්ටන්ට හවුස් ඩ්‍රයිවර්ලාට எங்கேயோ இருந்த காகத்தாலையும் ஹவுஸ் டிரைவராலையும் முடியாது. ஆனால் இன்னைக்கு அதே யூடியூபர், அதே ஹவுஸ் டிரைவர், அதே கக்குட்டோ தான் இதை செயல்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்றத அவங்க வாயாலேயே சொல்லும்போது சூப்பர். போனஸ் புதிதாக வரக்கூடிய, நான் அன்னைக்கே சொன்னேன், எங்கட இந்த நாட்டில், இந்த குவைத் நாட்டில், நம்ம வேலை செய்யக்கூடிய நாட்டில் சட்டத்திட்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அந்த சட்டத்திட்டங்களை சரியாக செயல்படுத்தி கொடுக்கறதுக்கான செயல்முறைகளை செயல்படுத்துவதற்கான ஆட்கள் நம்மள்ட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. இனி வரும் காலங்களில் நம்மளுக்கு நம்மளுடைய அனைத்து உதவிகளையும் சரியாக செய்து கொடுக்க நம்மளுக்கு ஆட்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதிமேதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஏன்னா புதிய தூதுவர்களை மாற்றி, தூதரகங்களில் சில செயல்பாடுகளை மாற்றினதால் இது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமாக அமைந்தது. உண்மையிலேயே நல்ல விடயம். அதே மாதிரி நான் தொடர்ந்தும் சொல்கிறது தான், போனஸ் நீங்கள் கேட்கும்போது, உங்களுடைய போனஸ் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வருட கடைசி, அதாவது 2 வருடம் எண்ட் ஆஃப் எக்ரிமெண்ட்டில் என்னென்னு போட்டிருக்குன்னா எண்ட் ஆஃப் சர்வீஸ், அதாவது உங்களுடைய சேவை காலம் முடிவடையும் போது நீங்கள் உங்களுடைய போனஸை கேட்கலாம். அதுக்கு முந்தி கேட்கக்கூடாது. அதே போல தான் உங்களுடைய சம்பளம் எக்ரிமெண்ட்டுக்கு மேலால், எக்ரிமெண்ட்டில் 140 இல்லை 120 சம்பளம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதை விட ஒரு 140 தினார் சம்பளத்தில் எக்ரிமெண்ட்டில் இருந்ததுக்கு நீங்கள் 150 தினாரோ 160 தினாரோ ஆரம்பத்துலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் அதிகமாக பெற்றுட்டு வாரீங்கன்னா அவங்க பக்கம் இருக்கிற நியாயம், அதாவது நாம் அமாலா மன்சிலியாக போகும்போது அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. எப்படின்னா, நான் இவர் 150 தினார் சம்பளத்துக்கு வந்தார், நான் 170 தினார் கொடுத்துருக்குறேன், 20 தினார் மேனிக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன், அதை கூட்டி கழித்து பார்த்தா எக்ஸ்ட்ராவாக அவர் தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இதில் மெயினானது எக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அதே சம்பளத்தையோ இல்லை அதுக்கு கம்மியான சம்பளத்தையோ நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் வேலைவாய்ப்பு பணியகம், அதாவது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இங்கே உங்களுடைய ஃபீல்டை நீங்கள் காட்டலாம். எம்பசியால் போட்டிருக்கிறாங்க, எக்ரிமெண்ட்லேயும் மென்ஷன் ஆகியிருக்குது, அது இருந்தால் நீங்கள் டீட்டெயில்ஸாகவே காட்டலாம். காட்டும்போது அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதையும் மீறி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூதரகத்தில் பேசி பாருங்கள், அவங்க சொன்னால் கொடுப்பீங்களான்னு கேட்டால் ஒரு சிலர் ஆமாம் உங்கள் எம்பசியில் சொன்னால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏஜென்ட்டில் சொன்னால் கொடுப்பாங்களா அப்படின்னு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சொன்னால் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏஜென்ட் எம்பசி இது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறமா ஏஜென்ட்டோ எம்பசி யார் சொன்னாலும் தரமாட்டேன் முடியாது அப்படின்னு ஒரே விடாப்படியாக இருக்கிறாங்கன்னா அந்த கட்டத்தில் நீங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வீட்டில் இருக்கிற யார் சரி ஒருத்தரை வச்சு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா தூதரகமே இதை தலையிட்டு எடுத்து தருவாங்க. இதில் வந்து நம்ம விபரீதங்களை பார்த்துடலாம். இதை கேட்கும்போது நீங்கள் முதலாவது என்ன செய்யணும், உங்களுடைய காகோ டீட்டெயில்ஸ், காகோ போட வேண்டிய வேலைகள் இருந்தால் அதெல்லாம் போட்டு முடித்து உங்களுடைய பயணத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற வேலை அது இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆரம்பித்து அதையும் கொஞ்சம் முடிச்சுட்டு நெருக்கிட்டு சம்பளம் கையில் காசுகள் இருந்தால் அதையும் நாட்டுக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து நாட்டுக்கு போகிறதுக்கு இனி ஓகே நாளைக்கே டிக்கெட்டை போட்டு தந்தாலும் போகிறதுக்கு ரெடி அப்படின்ற நிலைமையில் தான் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம எத்தனையோ பார்த்துருக்குறோம், நல்லதும் நடந்திருக்குது கெட்டதும் நடந்திருக்கு. சிலரை வந்து வீட்டை விட்டு அனுப்பியும் இருக்கிறாங்க, டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பியும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் தூதரகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஏர்போர்ட்டில் வந்து யாரும் உங்களுக்கு போனஸ் வாங்கி தரப்போகிறதில்ல. நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. எம்பசிக்கு நாம் அறிவிக்கலாம், இப்படி நான் போனஸ் கேட்டதுக்காக நான் கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி போட்டுக்கிறேன், ஆனால் என்னையை வந்து இவங்க பேக் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். சொன்னால் அப்போ எம்பசி வந்து என்ன செய்வாங்க, உடனே அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு உடனே அங்கே வர்றதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் சும்மா நான் வந்து எம்பசியில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, பீரோலையும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, என்னை வந்து போனஸ் கேட்டதாலே என்னை நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா ஐ எம் ரியலி சாரி. இதில் முக்கியமாக நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏன் நம்ம இந்த ஜெனரேஷனால் பெற்றுக் கொடுக்க முடியாத அந்த போனஸைத்தான் இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு எடுத்து கொடுத்துட்டோம். ஓகே, அதாவது இப்போ வரக்கூடிய அனைவருக்கும் எக்ரிமெண்ட்டில் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. வேணா நான் அதுக்குரிய ப்ரூஃபை தான் இப்போ நான் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அவங்களே சொல்கிறாங்க கொடுத்தே ஆகணும். චරිතය දැන් ගෙදරකට දාන කොටත් මුලින්ම කියලා දෙපාර දෙන්න. මෙයාට මේ පහසුකම් ටික දෙන්න ඕනේ. මෙයාට වෙනම ඉන්න තැනක් දෙන්න ඕනේ. මෙයාට කන්න බොන්න වෙලාවක් දෙන්න ඕනේ. ඒතකොට මෙයාට ගෙදරට කතා කරන්න වෙලාවක් දෙන්න ඕනේ. මෙයාට දවසට පැය එකක් පැයක් හෝ පැය දෙකක් මෙයාට අනිවාර්යෙන් රෙස්ට් කරන්න වෙලාවක් දෙන්න ඕනේ. ඒ ඉල්ලීම් කරලා තමයි මේ වගේ තමයි විශේෂයෙන්ම මට කියන්න බෝනස් එක. ඔයාලට මතකනේ මම කලින් சாப்பிட கொடுக்கணும், சம்பளத்தை சரியாக கொடுக்கணும், அதே மாதிரி ரெஸ்ட் கொடுக்கணும், எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக செய்யணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் வீடுகளுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் தான் போனஸ். අපි වැඩසටහනක බෝනස් දෙන්නේ නැහැ කිව්වා. ඇත්තටම දැන් කුවේට් යන කට්ටියට බෝනස් දෙන්නේ. ඒකට අපි අර YouTube නාලිකා කරන රටවිරුව කියලා ඒගොල්ලන්ට ස්තුතිවන්ත වෙන්න. ඒගොල්ලෝ මඩත් ගහනවා සමහරට මේ ළඟදී මඩත් මලයක් ගහලා තමයි බොරු චෝදනාවක් කරලා. ඒ ඇත්තටම එයාලා තමයි හඬ නැගුවේ. එයාලා හඬ නැගුවා. ඒ හඬ ඔස්සේ අපි පොරින් ඒජන්ට් අපි හඬ නැගුවා. අනිවාර්යෙන් දෙන්න ඕනේ. අපි ඇප්ලිකේෂන් එක මට තිබ්බනම් පෙන්නන්න දුන්නා. අපි ඇප්ලිකේෂන් එකම අනිවාර්යෙන්ම මෙන්ෂන් කරනවා. මෙයාට අවුරුදු දෙක අවසානයේ බෝනස් එක අනිවාර්යයෙන්ම දෙන්න ඕනේ. ඔබතුමාගේ යන අයටත් බෝනස් එක අනිවාර්යෙන් දැන් ගිය අවුරුද්දේ 10 වෙනි මාසේ ඉඳලා කුවේට් එකට යන හැම කෙනෙකුට බෝනස් එක අපි අනිවාර්යෙන් අරන් දෙනවා. අනිවාර්යෙන් නෑ ඩුබායි වල නෑ. ඩුබායි වල ඉන්නේ රටේ නීතියක් ඇවිල්ලා නෑනේ. දැන් සාමාන්‍යයෙන් බෝනස් එක කිය අවුරුදු දෙකකට පස්සේ බෝනස් එකට කිය අවුරුද්දට මාසෙක බලද අවුරුදු දෙකට මාස දෙකක පඩියයි ගුවන් ටිකට් එක අනිවාර්යෙන් ලැබෙන්නේ. ஃப்ரீ හම්බෙන්නේ. போனஸ் இப்போ இது உங்களுக்கு வந்து ஒரு குரூப் இருக்குது. எங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்களே, அந்த கம்ப்ளைண்ட் போட்ட குரூப் மாதிரி இவங்களுக்கு வந்து ஏஜென்ட்டுகளுக்குன்னு குரூப் இருக்குது, அப்ளிகேஷனும் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மினிஸ்ட்ரியோட இது அதை வந்து இவங்க லாகின் பண்ணலாம். அதில் வந்து இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க போனஸ் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கும் இருக்குது. துபாயில் வந்து எக்ரிமெண்ட்டில் மென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒமானுடைய எக்ரிமெண்ட் செக் பண்ணணும், கத்தாருடைய எக்ரிமெண்ட் செக் பண்ணணும், பஹ்ரைனுடைய எக்ரிமெண்ட் செக் பண்ணணும். ஆனால் சவுதி அரேபியாவோட எக்ரிமெண்ட்டில் அது இருக்குது, போனஸ் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு மாத சம்பளம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க போனஸாக கொடுக்கணும் அப்படின்றது. ஆனால் சில வீடுகளில் போனஸை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து எடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியாவிலையும் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு சிலர். ஆனால் எங்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதுக்கு முடிந்த அளவு முயற்சி செய்யணும். அனைத்து வளைகுடா நாட்டிலையுமே இந்த போனஸை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இது கிடைச்சாலே நம்மளுடைய நாட்டில் பாதி கடனை முடிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கடன் அந்த அளவுக்கு முடிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த போனஸ்.
அதால் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில். நாங்கள் முடிந்த வரைக்கும் குவைத் நாட்டில் நாங்கள் இருந்ததால் குவைத்துக்கான மும்முரமான முயற்சி எடுத்தோம். அதோடு சேர்ந்து இனி வரும் காலங்களில் எங்களுடைய மற்ற சகோதர சகோதரிகள் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒமான், கட்டார், சவுதி, பஹ்ரைன், துபாய் இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எங்களுடைய பங்களிப்புகளை செய்கிறதுக்கு நாங்கள் முடிந்த முயற்சிகளை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சாதகமான அனைத்து சலுகைகளையும் பெற்றுக் கொடுக்கறதுக்கான முழு முயற்சிகளையும் எங்களால் முடிந்த வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம், எடுப்போம் அப்படின்ற உறுதிமொழியை இந்த இடத்துல மக்களிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்தும் இணைந்திருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.